அண்மை செய்தி. தமிழகத்தில் ஆன்லைன் கேம்களில் பணம் கட்டி விளையாட 18 வயதுக்கு உட்பட்டோருக்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் விளையாட்டில் 18 வயதிற்கு உட்பட்டோருக்கு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட கடுமையான நடைமுறைகள் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுக்கு ஆதார் சரிபார்ப்பை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் சரிபார்ப்பே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் கேமிங் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் முத்துக்குமார், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடுவதற்கான அந்த பங்கேற்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் அதே போல ஆன்லைன் உண்மையான பண கேமிங்கை ஒழுங்குபடுத்துவதற்கான கடுமையான விதிகளை தற்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது போன்ற விளையாட்டுகளில் பங்கேற்கும் சிறார்களுக்கு முழுமையான தடையும் அடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதாவது திருத்தப்பட்ட வழிகாட்டுதலின்படி ஆன்லைன் உண்மையான பல விளையாட்டு என்பது தகவல் தொழில்நுட்பம், அதாவது மீடியா நிறுவன குறியீடு இது விதிகள் 2021 படி ஒரு வெற்றிகளை சம்பாதிக்கும் எதிர்பார்ப்புடன் ஒரு பயனர் பணம் அல்லது பொருளை டெபாசிட் செய்யும் கேம் என வரையறுக்கப்படுகிறது. அந்த வகையில ஆன்லைன் கேமில் ஒரு வீரரின் செயல்திறன் அடிப்படையில் வெற்றிகள் பணமாகவோ அல்லது வகையாகவோ பரிசுகளை வழங்குகின்றன அல்லது விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் விதிமுறைகள் என்பது தெளிவுபடுத்தியுள்ளன. இந்த நிலையில தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி MT நசீமுதீன் தலைமையில் ஆன்லைன் கேமிங் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் பதிவு செய்வதற்கும் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில உள்ளூர் கேமிங் வழங்குனர்களுக்கு சான்றிதழ்கள், அரசாங்க பதிப்பாய்வான வாய்ப்பு கேம்களை அடையாளம் காணுதல் மற்றும் மாநிலத்திற்குள் ஆன்லைன் கேமிங் தடைகள் செயல்படுத்த மேற்பார்வை உள்ளிட்ட பணிகள் என்பது மேற்கொண்டார்கள். இந்த நிலையில கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ் குமார் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைனில் உண்மையான பண விளையாட்டுகளில் பங்கேற்பது என்பது கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக தடை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக உங்களது வாடிக்கையை அறிந்து கொள்ளுங்கள் என்பது இப்போது கணக்கை உருவாக்குவதற்கான அந்த கட்டாயமும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த செயல்முறைக்கு ஆதார் சரிபார்ப்பு மூலம் என்பது உள்நுழைவதற்காக அங்கீகாரம் தேவைப்படும் என்பது அதனைத் தொடர்ந்து ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஒரு முறை கடவு செலவு, அதாவது OTP பயன்படுத்தி 2ஆம் நிலை என்பது சரிபார்ப்பு என்பது தேவைப்படுவதாக கட்டாயப்படுத்திருக்கிறது. அதே நேரத்தில் கேமிங் நடைமுறைகளை மேம்படுத்த ஆன்லைன் கேமிங் வழங்குனர்கள் நிகழ்வு நேர எச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும். அதே போல ஒரு எச்சரிக்கை செய்தி என்பது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் 1 மணி நேரத்திற்கு மேலாக விளையாடும் போது 30 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்த எச்சரிக்கைகள் விளையாடும் போது மொத்த நேரத்தையும் குறிக்கும். அதே போல கேமிங் தளங்கள் தினசரி, வாராந்திர மற்றும் மாதாந்திர பண வரம்புகளை அமைக்கும் திறனை வீரர்களுக்கு வழங்க வேண்டும். நிதியை டெபாசிட் செய்யும் போது வீரரின் பண வரம்பு மற்றும் அவர்களின் மொத்த செலவினங்களை நினைவு காட்டும் வகையில முக்கியமாக காட்டப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உண்மையான பண கேமிங் இணையதளங்கள் மற்றும் அப்ளிகேஷனில் உள்ள நுழைவு பக்கத்தில் தொடர்ச்சியான எச்சரிக்கை செய்து காட்டப்பட வேண்டும் என்றும் விதிமுறைகளை கட்டாயப்படுத்தப்படுகின்றன. இந்த கேம்களை பொறுத்தவரைக்குமே போதைப் பொருள் தன்மையை பற்றி பயனர்கள் எச்சரிக்கின்றன. அதாவது ஆன்லைன் கேமிங் இயல்பில் அடிமையாக்கும் என்றும் செய்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கூடுதலாக கேமிங்கை தடுப்பதற்கு மாநிலம் முழுவதுமே நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை வெற்றி நேரத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதன்போது உண்மையான பண கேமிங் தளங்களில் உள்நுழைவுகள் அனுமதிக்கப்படாது என்றும் அவங்க வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை என்பது தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். முத்துக்குமார், விவரங்களுக்கு நன்றி.